அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் வள்ளல்னா யார், அந்த வள்ளல்களிலே வள்ளலார் ஏன் சிறந்தவர், அவர் அப்படி நமக்கு என்னெல்லாம் கொடுத்தாரு, இப்படிலாம் கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கான பதில் தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சிதம்பரம் ராமலிங்கம் ஐயாவை எல்லாருமே வள்ளலார்னு சொல்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் 3 முக்கியமான காரணத்தை மட்டும் நாம் இப்போ பார்க்கலாம். முதல் காரணம், ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வள்ளலார் ஐயா வாழ்ந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு சைவம் வைணவம் இந்த மாதிரி பல சமய மத மார்க்கங்களை வச்சுக்கிட்டு அவங்கவுங்களுக்குள்ளே சண்டைகளை போட்டுக்கிட்டு மக்கள் எல்லாமே ஒரு குழப்பத்தில் இருந்த ஒரு காலத்தில் உண்மையான கடவுள் ஒருத்தர் இருக்கார், அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், அவரை நம்ம உண்மையான அன்பால் மட்டுமே வழிபடணும்னு சொல்லி எல்லா உயிர்களுக்குமே பொதுவான ஒரு கடவுள் வழிபாட்டையே வகுத்து கொடுத்துருக்காரு. காரணம் 2, பிறந்தா சாக போகிறோம், செத்தா மறுபடியும் பிறப்போமா மாட்டோமான்னு தெரியல, இருக்கிற வரைக்கும் இஷ்டத்துக்கும் வாழ்ந்துட்டு போயிடுவோமேன்னு வாழ்க்கையை பற்றின சரியான புரிதல் இல்லாத மக்களுக்கு மரணம் அப்படிங்கிறது முடிவே இல்லைப்பா. அது நமக்கு மனுஷங்களுக்கு இயற்கையும் இல்லை. மரணத்தை நம்மளால் தடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சத்தியம் பண்ணி சொல்கிறாரு. எனது மரணம்ன்றது இயற்கை இல்லையா, நம்மளால் மரணத்தை தடுத்துக்கொள்ள முடியுமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் தடுத்துக்கொள்ள முடியும். சாகா கல்வி எனும் மரணமில்லா பெருவாழ்வை பற்றி அப்போவே நம்ம ஐயா குறிப்பில் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. காரணம் 3, பகுத்து அறிகிற அந்த அறிவு நமக்கு இருந்தும் பல சாதி மத சமயங்களை வச்சுக்கிட்டு சக மனிதர்களையே பிரித்து பார்க்குற நம்ம மனுஷங்க மத்தியில் எல்லா உயிர்களுமே நம்மளோட உறவுகள் தான். அவைகளுக்கு நம்ம எந்த வகையிலுமே துன்பம் கொடுக்காம வாழறதுக்கு முயற்சி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. சொன்னதோட மட்டும் அவர் நிறுத்திக்கல, உயிர் கொள்ளாமையை வலியுறுத்தி எல்லா உயிர்களின் மீதும் இரக்கத்தோடவும் எல்லா உயிரையும் தம்மோட உயிர் போல நினைக்கிற அந்த பக்குவத்தை வரவழைக்கக்கூடிய ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்ற அந்த மிகச்சிறந்த நூலை நமக்காக கொடுத்துருக்காரு. இதனால தான் வள்ளல்களிலே சிறந்தவர் நம்ம வள்ளலாரையான்னு நம்ம சொல்கிறோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.